ஓங்குகின்ற மலக்கட்டையை உடைத்தால் வாதம் போச்சுன்னு சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. சோ வந்து என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிபேஷன் வந்து இல்லாம பாத்துக்கிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் புளிப்பான உணவுகள் எடுக்கிறத வந்து நீங்க தவிக்கணும். ஃபுட்ல வந்து நீங்க கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் நீங்க கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் மருந்து பொருட்கள். மருந்துகள் என்ன இருக்கு தமிழ் மருந்து பொருட்கள் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் வள்ளலார்லாம் போன்ற ஞானிகள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை சுகபேதி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப மறந்தே போயிட்டோம். எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த பேதிக்கு மருந்து எடுக்குது, வாந்திக்கு மருந்து எடுக்கிறது நம்ம மறந்தே போயிட்டோம். ஒரு சுகபேதிக்கு ஒரு மருந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது ஒரு நாள்லயே உங்களுக்கு வந்து மலைக்கட்டை உடைச்சி உங்களோட இன்டெஸ்டைனை வந்து கிளீன் பண்ணிடும். அதனாலேயே உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து வராம போயிடும். ஸோ இதுல குறிப்பா சில மருந்துகள் சொல்லணும்னா சித்தாதி எண்ணெய், பழத்தெண்ணெய், நேர்வாளம் கலந்த அகத்தியர் குழம்பு, கௌசிகர் குழம்பு, இந்த மாதிரியான மருந்துகள் அருமையாவே வேலை செய்யும். உங்களுக்கு ஒரு நாள்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். மலைக்கட்டு உடைஞ்சு இன்டெஸ்டைன் கிளீன் ஆனாலே நீங்க மென்டலா ரொம்ப ரிலாக்ஸா இருப்பீங்க. பாடியில இருக்க பெயினும் குறையும்.